ஒளிபரப்ப உதவுபவர்கள் அம்மா, சகோதரி மற்றும் குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. திரு யூஜின் வின்சென்ட் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி, ஆன்றப்பன், அருள் லீனா, அருள் மீனா, அருள் நளினா, அருள் ரெனால்டு, ரோனிக்கம், கொல்வேல், கன்னியாகுமரி 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிறந்தக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நமது தாயாம் திரு அவை திருத்தூதரும் புனிதருமான புனித பேதுருவின் தலைமை பீடம் விழாவினை சிறப்பிக்க நம்மை அன்போடு அழைக்கின்றது. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக திருச்சபையை வழிநடத்திய முதல் நபர் புனித பேதுரு. அவன் வழியாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலமும் நாம் பார்க்கின்றோம் நமது திருச்சபையை திருத்தந்தையர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நாம் நினைவு கூறுவோம். அண்மையிலே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அவருக்கு இன்றைய நாளிலே சிறப்பாக நாம் திருப்பலியிலே மன்றாடுவோம். அவருக்கு தூய ஆவியானவர் நல்ல ஒரு உடல் சுகத்தை தந்து திருச்சபையை வழிநடத்தக்கூடிய சிறப்பான ஆசீர்வாதத்தை தந்தரல வேண்டும் என்று இத்திருப்பலிலே நாம் உறக்கமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உழையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, உரி மகனார் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்துதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு நீரே எங்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள போகிறோனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என்னாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் இத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என்னாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆசிரியர் அமர்வது அறிவு நாற்காலி. அது மாணவர்களுக்கு ஞானம் தரும். ஆசிரியர்கள் அமர்வது அறிவு நாற்காலி. அது மாணவருக்கு ஞானம் தரும். அலுவலர் அமர்வது நிர்வாக நாற்காலி. அது நிர்வாகத்தை இயக்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அலுவலர் அமர்வது நிர்வாக நாற்காலி. அது எந்த ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், அதை இயக்குவதற்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கின்றது. காவலர் அமர்வது கடமை நாற்காலி, நமக்கு பாதுகாப்பு தரும். நீதி அரசர் அமர்வது சட்டத்தின் நாற்காலி, நமக்கு அது நியாயத்தை தரும். மருத்துவர் அமர்வது குணத்தின் நாற்காலி, அது நோய்களை நீக்கும். அரசியாளர் அமர்வது ஆளும் நாற்காலி, மக்களுக்கு நன்மை செய்யும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, பேதுருவின் நாற்காலி அதிகாரத்தின் அடையாளம். அது அதிகாரம் செய்ய அல்ல, பணி செய்யவே. பேதுருவின் நாற்காலி அதிகாரத்தின் அடையாளம். அது அதிகாரம் செலுத்த அல்ல, பணி செய்யவே. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் புனித பேதுருவின் ஆட்சி பீடம், புனித பேதுருவின் தலைமை விழாவினை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தியதை நினைவு கூறும் விழா இது. இன்றைய நாளிலே நாம் சிறப்பிக்கின்ற இந்த நாள் விழாவானது பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தி நினைவு கூறுகின்றது. அரியணை பேதுருவின் தலைமை பணியின் அடையாளம் என்று நாம் பார்க்கப்படுகின்றோம். புதிய ஏற்பாட்டு நூலிலே பேதுருடைய பெயர் எத்தனை முறை வருது தெரியுங்களா யாருக்காவது? புதிய ஏற்பாட்டு நூல்களில் பேதுருவின் பெயர் எத்தனை முறை இடம்பெறுகிறது? அன்புக்குரியவர்களே, 145 முறை பேதுருவின் பெயர் புதிய ஏற்பாடிலே இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். காரணம், அந்த அளவுக்கு அவர் ஒரு முக்கிய பங்கை வகித்திருக்கின்றார். இயேசுடைய பணி வாழ்க்கையின் போதும் சரி, இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகும் அவர் திருத்துதர்களோடு சேர்ந்து நற்செய்தியை அறிவிக்கின்ற போது நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியிலே குறிப்பாக நாம் பார்க்கின்றோம், பேதுருவின் தலைமை பணி தெளிவாக தெரிகிறது. இயேசு உருமாறுகிறார், உருமாற்றம் அடைகின்றார். அந்த நேரத்திலே பேதுரு பிறருக்காக பேசுகின்றார். யார் ஒருவர் தலைமைத்துவத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு நபராக இருக்க முடியும் என்றால், தனக்காக அல்லாமல் அடுத்தவர்களுக்காக பேசுபவர், அடுத்தவர்களை சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் தலைமைத்துவத்திற்கு சிறந்த ஒரு மனிதராக நாம் பார்க்கின்றோம். எனவே பேதுரு பிறருக்காக பேசுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அவர் வழி செலுத்துகிறார்.
செலுத்த வேண்டிய வரிகளை அவர் செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன். நீ மண்ணுலகத்தில் அனுமதிக்காதது எதுவும் விண்ணுலகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது. நீ மண்ணுலகில் எதை தடை செய்கின்றாயோ அவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீடத்தை நினைவு கூறுகின்ற நாம் இரு மைய பொருள்களை, சிந்தனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ பாறை, உன் மீது நான் என் திருச்சபை கட்டுவேன். அன்புக்குரியவர்களே, பாறை அவ்வளவு சுலபமாக உடைத்து விட முடியாது இல்லைங்களா? பாறை எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய நம்பிக்கை குறிக்கின்றது. நம்முடைய நம்பிக்கை பாறை போன்று இருக்க வேண்டும். எந்த ஒரு துன்பம், எந்த ஒரு கஷ்டங்கள், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை நாம் எதிர்கொண்டு பாறை போல நமது நம்பிக்கை உறுதி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கப்படுகின்றோம். அடுத்தபடியாக புனித பேதுரு நாம் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுதுமே தகுதியானவர்களை அழைத்து அவர் வைத்துக் கொள்வதில்லை, தகுதியற்றவர்களை அழைத்து அவர் தகுதிப்படுத்துகின்றார் என்பதற்கு புனித பேதுரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இதோ இன்று நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பலர் என எல்லாரும் ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் வாழ்வது அர்த்தமற்றதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இதோ கடவுள் நமக்கு சொல்கின்றார், இதோ நான் உன்னை தகுதிப்படுத்துகின்றேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்துக்கின்றேன் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த விழாவினை கொண்டாகின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், நம்மை தகுதிப்படுத்துகின்றார் என்பதை உணர்வோம். வலுவற்றவர்களாகிய நம்மை வலிமைப்படுத்துவார். ஆமேன். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. மகனையே பலியாக கேட்டாய், அபிரகாம் மனமாற பலியாக வந்தார். மகனையே பலியாக கேட்டாய், அபிரகாம் மனமாற பலியாக வந்தார். மனதினை மாசின்றி கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. மனதினை மாசின்றி கேட்டான், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டுதல்களையும் பலி பொருட்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமை ஆயரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொண்டு நிலையான உரிமை பெற்றை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாகவும் என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று பேதுருவை பார்த்து,
இதோ நீ பேதுரு, உன்மேல் என் திருச்சபை கட்டுவேன் என்று சொல்லியவர் இன்று நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சீடர்களாக சிடுத்திகளாக வாழ அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீர். அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளமாய் அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்கள் உறுதியாய் நிற்க செய்த இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக பாட்சியின் பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற்ற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்பட்டப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் திருத்துதர்களாக இன்றும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அம்மா, சகோதரி மற்றும் குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. திரு யூஜின் வின்சென்ட் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. ஆன்றப்பன், அருள் லீனா, அருள் மீனா, அருள் நலினா, அருள் ரெனால்டு. ரோனிக்கம், கொல்வேல், கன்னியாகுமரி 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி.